ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவலும் நானும். இன்றைக்கி நாம் சிக்கன் மஞ்சூரியன் எப்படி வீட்டிலேயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 1/2 kg சிக்கன் எடுத்து அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகு, கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். தயிர் அப்படி இல்லைன்னா அதுக்கு பதிலாக முட்டை சேர்த்துக்கலாம். தயிர் இல்லைன்னா முட்டை இப்படி தான் சேர்த்துக்கணும். ரெண்டும் ஒன்றா சேர்த்தோம்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் சிக்கனில் கோட் ஆனதும் ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மேரினேட் ஆகட்டும். அடுத்ததாக பொரிக்க ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மாதிரி ஒரு பீசஸாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி பபிள்ஸ்லாம் அடங்கினதும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி மற்ற எல்லா சிக்கன் பீசஸும் பொரித்து எடுத்துட்டு அடுத்ததாக மஞ்சூரியன் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 5 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். பூண்டு எண்ணெயில் பொரிஞ்சு அதை சாப்பிடும்போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பொரிக்கும் போதும் அவ்வளோ ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். பூண்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்க்கும்போது அதோட டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓரளவு வெங்காயம் நல்லா வெந்து வந்ததும், அதாவது கண்ணாடி பதத்துக்கு இது மாறி வரணும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாலே போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சிக்கன்லேயும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போனதும் அதில் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். என்ன கலர்ஸில் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கலருக்கும் தனித்தனி டேஸ்ட் இருக்குது. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த வெங்காயம் கேப்சிகம் இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விடணும். எண்ணெயிலேயே இது நல்லா வெந்து வந்தால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக நிறைய எண்ணெயும் சேர்த்துட வேண்டாம். 5லேருந்து 10 நிமிஷத்தில் எல்லாமே வெந்து வந்துடும். ஒரு 3/4 பதத்துக்கு வெந்த பிறகு அதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சிக்கன் பொரிச்சதுலேயே நம்ம அதுக்கேற்ற காரம் போட்டுட்டோம். அதனால் இதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக சோயா சாஸ் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது டார்க் சோயா அப்படின்றதுனால 2 ட்ராப் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்தாலே போதும். எக்ஸ்ட்ராவாக நம்ம தண்ணி சேர்க்குறோம் அப்படின்னா அதில் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணணும். இது கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணாமலே பண்ணுறதுனால நான் 1/4 கப் மட்டுமே சேர்த்துருக்கேன். இது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகி வந்ததும் நாம் பொரித்து வச்ச சிக்கன் 2 3 பிச்சு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம முழுசாகவும் சேர்த்துக்கலாம். பீசஸ் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் சிக்கன்லேயும் இதுலேயும் கோட் ஆகணும். அந்த மாதிரி நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் மஞ்சூரியன் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.